ஹலோ. இன்னைக்கு ரீடிங் உங்கள் எனர்ஜி ரீடிங். உங்களை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பைசி எனர்ஜி வந்துட்டு சேனல் ஆச்சு. உங்களுக்கும் இது ஒரு ஸ்பைசியாக தான் இருக்கும். நான் சொல்ல போகிறது இது ஒரு விஷயம். ஓகே, நான் சேனல் மெசேஜ் என்ன வந்ததுன்னா, எனக்கு வந்துட்டு அந்த ரைம்ஸ் இருக்கும் இல்லையா, எல்கேஜி யூகேஜியில் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர ரைம்ஸ், ஹிக்ரி டிக்ரி டாக், அந்த ரைம்ஸ் மைண்டில் சேனல் ஆகிட்டே இருந்தது எனக்கு. ஸோ அதை வச்சு நான் அந்த எனர்ஜி சேனல் பண்ணது என்னன்னா, நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் இருந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு நீங்கள் உங்களுடைய அடுத்த ஜேர்னி, உங்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல ஜேர்னி, உங்களுடைய டெஸ்டினி, உங்களுடைய கோல்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் காலமாக உங்கள் சிசிடிவிஸ் இருக்கு இல்லையா, வீட்டில் வெளியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த சிசிடிவிஸ், தெரிஞ்ச சிசிடிவிஸ், தெரியாத சிசிடிவிஸ் இருக்கிறது, அந்த ஹிடன் கேமரா, அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா பயங்கரமாக ஒரு மைண்டு ஓட விடுறாங்க. எப்படி இவங்க வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் ஹீல் ஆனாங்க, இவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆகுறாங்க. லைஃப்பில் எத்தனை வாட்டி விழுந்தாலும், ஒரு வாட்டி 2 வாட்டி கிடையாது, நிறைய டைம்ஸ் லைஃப்பில் ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கீங்க, நிறைய ஹர்ட் ஆயிருக்கீங்க. என்னதான் நம்ம அவங்கள அவமானப்படுத்தினாலும், என்னதான் நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்க எப்படி லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவங்க வச்ச அந்த பொறியில் ஈஸியாக மாட்டுவீங்க. நீங்கள் ஒரு எலி மாதிரி நீங்கள் இருந்தீங்க. ஃபாஸ்ட் எலி மாதிரி அவங்க வைக்கிற பொறியில் நீங்கள் ஈஸியாக மாட்டிடுவீங்க நீங்கள். ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் அதில் பயங்கரமாக எஸ்கேப் ஆகுறீங்க. மைண்டு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் இன்ட்யூஷன் நம்புறீங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அவங்க என்ன மாதிரியான ஒரு பிளான் பண்ணி உங்களை கவுக்கணும்னு பார்த்தாலும், உங்களை வந்துட்டு முன்னேற விடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தாலும், நீங்கள் அதுலேருந்து மிஸ் ஆகிட்டு போறீங்க. அது அவங்க ரொம்பவே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. எத்தனை வாட்டி நம்ம இவங்களை வந்துட்டு ஒரு எதுலனா ஒன்று மாட்டணும், எதுலாம் மாட்டி வைக்கணும், இவங்களை வந்துட்டு மூவ் ஆன் பண்ண விடக்கூடாது நினைச்சாலும் நீங்கள் வந்துட்டு அது ஈஸியாக போறிடுங்க. கிட்ட மாற்ற மாதிரி வரீங்க, அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு ஓடிடுறீங்க. அது சைக்கிள் கேப்ல ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க, வந்துருச்சுடா பக்கம் மாட்ட போறாங்கடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க வர மாதிரி வந்துட்டு அப்படியே எஸ்கேப், வரட்டா அப்படின்னு சொல்லி கை காமிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க. அது அவங்க ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணி இவங்களை நம்ம ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபீஸ் இடத்துலயும் சில பேருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கலாம். பிஸ்னஸ் இடத்துல, ஆஃபீஸ் இடத்துல ஒவ்வொரு ஃபெயிலியர் ஆன ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். நீங்க ஃபெயிலியர் ஆன விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் உங்களுக்கான ஸ்ட்ரென்த். அது நீங்க அதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்போ அதுல இருந்து நீங்க மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க அதுல நிறைய ஐடியாஸ் கத்துக்கிட்டீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிட்டீங்க, நீங்க நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் யாரு என்ன எப்படின்றத பத்தி கத்துக்கிட்டீங்க. எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது, பொறுமை அதிகமா கத்துக்கிட்டீங்க, கோவத்தை குறைக்க கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கான நேரம் வரும், அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி ஒரு மாற்றம் நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கிறாங்களே, எந்த விதத்துலையுமே அவங்க டவுன் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு பாஸ் எனர்ஜியில் இருக்கிறீங்க. எம்ப்ரஸ் எனர்ஜியில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஸ்பைசியான மெசேஜ் தானே இன்னைக்கு? ம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பைசியா இல்லையா? எஸ், எல்லா விஷயங்களும் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அமைதியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா விஷயங்களையுமே. நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. நோ ஒன். யாருமே உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. இப்படிதான் இருக்கிறாங்க உங்களோட எனிமீஸ். என்ன பண்ணி ஸ்டாப் பண்றது? என்ன பண்றது? உங்கள மேலேயே கான்சென்ட்ரேஷன் அதிகமா வச்சுட்டு அவங்க லைஃப்ல அவங்க நிறைய விஷயங்களை இழந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களுடைய நிலைமை இப்போ. இதுதான் எல்லா விஷயத்திலயும் அவங்க ஸ்டக் ஆயிருக்கிறாங்க. எந்த விஷயத்துலயுமே ஒரு மூமெண்டே கிடையாது. அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு மூமெண்டே இல்லை. அப்படியே ஒரு ஸ்டக் எனர்ஜில தான் இருக்கிறாங்க அவங்க. நைட்ல தூக்கம் இல்லாம உங்களை மாட்டணும்னு சொல்லி நினைச்ச விஷயங்களை அது உங்களுக்கு சாதகமா முடியுது. அவங்க அவங்களுக்குன்னு வைக்கிற அந்த பொறியில அவங்களே மாட்டுறாங்க. அது உங்களுக்கு சாதகமா வருது, ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி. அப்படிதான் இப்போ எனர்ஜி மாறி இருக்கு. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உங்களை ஏதோ விஷயத்துல மாட்ட வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு நல்ல விதமா மாறுது. எல்லாமே நல்ல விஷயங்களா மாறுது. ஓகே, எடுத்த உடனேவா? Seven of Wands, Three of Pentacles, Pentacles of Swords. Yes. கண்டிப்பா உங்களுடைய டெஸ்டினி, உங்களுடைய ஒரு பிளஸ்ஸிங்ஸை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நிறைய இது பண்றாங்க. ஆனா நீங்க எதுலயும் மாட்டக்கூடிய பர்சனா கிடையாது. நீங்க ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க இப்போதைக்கு. சில பேர் அம்மன் வழிபடுறவங்களா இருக்கலாம். நாகம் இருக்கிற கோவில்ல பால் ஊத்துறதா வழிபடுறவங்களா இருக்கலாம் சில பேர். விர்கோ எனர்ஜி, பைசிஸ், சவுத் நோட், டாரஸ். நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க. நிறைய விஷயங்களை நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயங்களையுமே ரொம்பவே ப்ரொடெக்டடா இருக்கிறீங்க. நிறைய விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்றீங்க. ஃபயரி எனர்ஜியா இருக்கிறீங்க. லியோவா இருக்கலாம். எந்த விதமான ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் உங்க முன்னாடி இருந்தாலும், யார் எந்த விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சாலும், நீங்க அது எல்லாத்தையுமே ஒரு போல்டா தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதுவா நீங்க போயிட்டே இருக்கீங்க. உங்களுடைய டெஸ்டினியை நோக்கி உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுல நீங்க நிக்கவே இல்லை. நீங்க போல்டா நீங்க உங்களுடைய ஒரு வில் பவரோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கேதர் பண்ணி நீங்க அப்படியே நீங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க. நீங்க